ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு erodeammachisamayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி மிளகாய் புளி பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, இந்த நீளமான பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா கழுவிடணும். கழுவினதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ மிளகாய் வாங்கி காம்பெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியை என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். முழுசாக கட் பண்ண வேண்டாம். அங்கே பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி ஓட்டை போட்டால் போதும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு மிளகாயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேகட்டும். கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வதங்கி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், மிளகாய் நல்லா சுருண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க புளி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதை கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு கிளறி விட்டுறலாம் எடுத்து. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த புளி தண்ணி ஃபுல்லாக எல்லாம் சுண்டி வரணும். சுண்டி வந்ததுனா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த மிளகாய் புளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பரான புளி மிளகாய் பச்சடி ரொம்ப நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக என்ன நல்லா வந்திருக்கு. பாருங்கள், மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான் பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா இது 1 வருஷம்னாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் erodeammachisamayal. தேங்க்யூ.